சம்மர் வந்தாச்சு, அப்பளம் போடலாமா? ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு அட்டகாசமான அப்பளம். 2 கப் ஜவ்வரிசி சொல்லியிருந்தேன். அதில் 1 கப் ஜவ்வரிசியை அளந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ட்ரையாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். 1 கப் ஜவ்வரிசியை நைட்டே இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் சோக் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ இது 2 ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் ஜவ்வரிசிக்கு 7 கப் தண்ணி வருது. அதனால் நான் 2 கப் யூஸ் பண்ணிக்கிறதுனால மொத்தம் 14 கப் தண்ணி வேணும். அதில் 4 கப் தண்ணி மட்டும் இந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிருங்க. அதே போல் பொடிச்சு வச்ச 1 கப் ஜவ்வரிசியும் இதிலேயே சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம 150 மில்லிகிராம் அளவுக்கு பச்சை மிளகா சுத்தம் பண்ணது, அதே போல் வாஷ் பண்ணின கருவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டையும் சும்மாவே இப்படி மிக்சரில் ஒரு கிரைண்ட் கொடுங்க. இப்போது மிச்சம் இருக்கிற 10 கிளாஸ் தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காமல் நல்லா வரும். இது இப்போ அடுப்பில் வச்சாச்சு. மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வர்ற சமயத்தில் நம்ம 1 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய கண்ணு உள்ள கிரேட்டரில் துருவி வச்சுக்கலாம். துருவியும் தண்ணிக்குள்ளேயே சேர்த்து வைங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு வெள்ளையாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மாவையும் ஜவ்வரிசி மாவையும் ஊற வச்ச ஜவ்வரிசியும் 4 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இந்த மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தம் நமக்கு 14 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவுலாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் அப்பளம் நல்லா வரும். இப்போ பார்த்து மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சா இந்த மாதிரி பக்குவத்தில் கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது கூட கொஞ்சம் நேரத்தில் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தூக்கலாக போடக்கூடாது. வத்தல் சுருங்கி நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் உப்பு தூக்கலாக போயிடும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேருங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவின உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ 2 கிராம் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். 5 கிராம் ஜீரகம், அரைச்ச பச்சை மிளகா கருவேப்பிலை பேஸ்ட்டு, கொஞ்சம் கரகரன்னு தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப விழுதாக அரைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமாக ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு அப்பளத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அப்பளம் இப்போ இந்த மாதிரி ஒரு துணியில் விரித்து போட்டு வெயிலே நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி போல் அள்ளி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லா அப்பளம் வத்தல்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிரும், மணல் தூசி எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அப்படியும் நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாடாக்கட்டில் போட்டு அது மேலே போடுங்க. இப்போ தரையெல்லாம் சுத்தம் பண்ணி நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாமரம் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்கும். காய் புளிப்புன்னு புளிக்கும். தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் கலாப்படான்னு ஒரு வெரைட்டி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வெத்தலை கொடியை இந்த மாதிரி செவுத்தில் படர விட்டுருக்கேன் பாருங்கள். வயரை இந்த மாதிரி நீங்கள் பின்னி இதில் படர விட்டிங்கன்னா அட்டகாசமாக சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் பறிச்சிக்கலாம். கனகாம்பரம், மல்லி மொட்டு பாருங்கள், அடுக்கு மல்லி, மதுரை மல்லி வாசமாக இருக்கும். இப்போ 2 நாள் நல்லா காய வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஜோறு அப்பளம் வந்திருக்கு பாருங்கள். இந்த அப்பளம் வெரைட்டியாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் சில சமயம் சோம்பேறியாக உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பொரியல் செய்ய சோம்பேறியாக இருந்தால் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இந்த அப்பளத்தை பொரிச்சு கொடுங்க. டபுள் பங்கு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக அரிசிலாம் சேர்க்காமல் உருளைக்கிழங்கும் ஜவ்வரிசியும் மட்டுமே வச்சு அட்டகாசமான ஒரு அப்பளம் வெரைட்டி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன ரெசிபி வேணும்னு கேளுங்க. நான் ட்ரை பண்ணி அதை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த அப்பளத்தை டேஸ்ட் பார்க்கலாமா? சும்மா கர மொறு மொறுன்னு தொட்டாலே அப்படி நல்லா கிறிஸ்பாக பாருங்கள். நல்லா இருக்குது அப்பளம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.